viewers, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யூஜி அண்ட் பிஜிக்கு வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்ல 10 மார்க் சம் பார்க்க போறோம். 10 மார்க்ல क्वेश्चन பார்க்கலாம். Calculate mean, median and mode for the following data. இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா அவங்க ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து mean, median, mode கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலால வெரிஃபை ஆகுதா இல்லையான்னு. சோ கிளாஸ் இன்டர்வல் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க 10 to 15 15 to இது வந்து கண்டினியூஸா பாருங்க. அப்படி இல்லனா நம்ம கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணனும். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டினியூஸா இருக்கு. இப்ப 10 ல இருந்து 15 இங்க என்ன எண்ட் ஆகுதோ அதுதான் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆச்சுனா கண்டினியூஸ் இல்ல டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். சோ இப்போ இன் கேஸ் இங்க 14 ஓட முடிஞ்சதுனா இங்க இருந்து 0.5 மைனஸ் பண்ணி இங்க இருந்து 0.5 ஆட் பண்ணி காலம் மேக் பண்ணனும். பட் இது வந்து கண்டினியூஸா இருக்கிறதுனால அப்படியே ப்ரோசீட் பண்ணிக்கலாம். 10 to 15 15 to 20 20 to 25 25 to 30 30 to 35 35 to 40 40 to 45 45 to 50. இதோட ஃப்ரீக்வென்சியும் क्वेश्चनல கொடுத்துறாங்க 2 28 125 270 303 197 65 10. சோ இப்போ சம் கூட போய்டலாம். சம்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் காலம் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மூணு மீன் மீடியன் மூணுத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த டேப்லெட் காலமை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் அவங்க சொல்லி கொடுத்திருக்கத as it is அப்படியே எழுதிப்போம். இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வென்சியும் as it is அப்படியே எழுதிப்போம். இந்த மிட் வேல்யூ கிளாஸ் இன்டர்வலுக்கு அப்புறமே மிட் வேல்யூ போட்டுங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப 10 க்கும் 15 க்கும் நடுவுல மிடில்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படினு பார்த்தோம்னா 12.5. ஃபார் எக்ஸாம்பிள் 0 க்கும் 10 க்கும் நடுவுல என்ன இருக்கு 5 இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படினா ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிச்சா அடுத்த process ஈஸியா வந்துரும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 10 ஐயும் 15 ஐயும் ஆட் பண்ணிக்கணும். 10 + 15 வந்து 25. இந்த 25 ஐ 2 ஆல டிவைட் பண்ணனும். 25 ஐ 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 12.5. இதுதான் ஈஸியா இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும். இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த process ஈஸியா வந்துரும். ஃபர்ஸ்ட்க்கு 12.5 வந்துச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மிடில்ல என்ன இருக்குன்னா 17.5. நெக்ஸ்ட் இங்க 12.5 வந்து அடுத்து என்ன வரும் 22.5. 17 வந்ததுனா 27.5. நெக்ஸ்ட்க்கு 32.5 37.5 42.5 47.5. அவங்க கொடுத்திருக்க கிளாஸ் இன்டர்வலுக்கு நடுவுல மிடில்ல இருக்க வேல்யூ தான் மிட் வேல்யூன்னு சொல்லுவோம். அதை எப்படி எடுப்போம்னா x ன்னு எடுப்போம். ஃப்ரீக்வென்சின்றது அவங்க கொடுத்திருக்கிறது 228 125 270 303 197 65 10. இதை எழுதுறவங்க இதோட டோட்டல் கண்டுபிடிச்சிடுங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சம்மேஷன் f. சம்மேஷன் fனா f ஓட டோட்டல் 1000 வருது. இதை ஆட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து புதுசா கண்டுபிடிக்கிறோம். d = x - a/c. d = x - a/c ன்றது ஃபார்முலா. d கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா இந்த x அப்படியே தான் இருக்கும். ஏன்றது இந்த மிட் வேல்யூ அதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிட் வேல்யூல மிடில்ல இருக்க வேல்யூ எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 இங்கேயும் 1 2 3 நடுவுல வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ வருது. 27.5 வருது 32.5 வருது. இதுல எதை வேணா நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். எடுக்கிற வேல்யூ வந்து நான் 32.5 எடுத்துட்டேன். நீங்க 27.5 எடுத்தாலும் ஆன்சர் எல்லாமே ஒண்ணா தான் வரும். எதை எடுக்கிறீங்களோ அதை ரவுண்ட் பண்ணி ஏன்னு எழுதிங்க. a is nothing but assumed mean. ஏன்றது assumed mean method. சோ இப்போ என்ன செய்யணும்? இதை எழுதிட்டோம். x எழுதிட்டோம். -32.5 எழுதிட்டோம். டிவைடட் பை c. c ன்றது என்னன்னா width of the class interval. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 15 - 10 எவ்வளவு 5. ஒண்ணுக்கு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா எல்லாமே கண்டினியூஸா தான் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே 5 தான் வேணும். என்ன செக் பண்ணி பாத்துங்க. சோ 5 வரும். கிளாஸ் இன்டர்வல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ft கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த காலம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினு சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறம் ft க்கு போய்டலாம். இந்த ஃபார்முலாவை எழுதுறதுக்கு அப்புறம் x - 32.5 டிவைடட் பை 5 ன்னு இருக்கா. இப்போ x ன்றது இதுதான். ஃபர்ஸ்ட் 12.5 - 32.5 டிவைடட் பை 5. அதாவது 12.5 இது ஃபர்ஸ்ட் வேல்யூ x க்கு. இதுல இருந்து 32.5 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணா 0 0 இங்க என்ன வரும் 2 20 வருது. டிவைடட் பை என்ன வருது 5. அப்ப இங்க மைனஸ் இருக்கு பெரிய நம்பருக்கு -1 டைம் 4 டைம். சோ ஆன்சர் என்ன வந்துச்சு -4. ஒண்ணுக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்து ஈஸியா எழுதிக்கலாம். இதுக்கு -4 வந்ததுன்னா செகண்ட் ஒன்க்கு வேணா நீங்க கண்டுபிடிச்சீங்க இதே தான் வரும். -4 னா நெக்ஸ்ட் -3 -2 -1 0 1 2 3 4 5 அடுத்த வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அப்படி தான் வரும். So first க்கு
நம்ம இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. இப்போ செகண்ட் இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் எக்ஸோட வேல்யூ என்னது 17.5. ஸோ 17.5 மைனஸ் 32.5 டிவைடட் பை 5 சப்ராக்ட் பண்ணிட்டு 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா -3 வரும். அதே மாதிரி 22.5 மைனஸ் 32.5 டிவைடட் பை 5 அப்போ ஆன்சர் -2 வரும். நெக்ஸ்ட் 27.5 மைனஸ் 32.5 டிவைடட் பை 5 -1 வருது. நெக்ஸ்ட் இது நமக்கு பார்த்தாலே தெரியுது 32.5 32 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 0 0/5 is 0. இப்போ இந்த 0க்கு அப்புறம் இப்படி இருந்து போகும். இங்க என்ன வரும் 1 37.5 minus 32.5 divided by 5 வந்து 1. Next 42.5 minus 32.5 divided by 5 வந்து 2. Next 47.5 minus 32.5 divided by 5 வந்து 3. இது எல்லாமே கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க கரெக்ட்டா வரும். Next FD எப்படி கண்டுபிடிக்கிறது? F யும் D யையும் மல்டிப்ளை பண்ணனும். அதுக்கு பக்கத்துல எழுதிருக்கேன். இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் FD. FD அப்படினா frequency-யும் D யையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப first sign-ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. plus into minus is minus 2 into 4 is 8. Next plus into minus is minus 28 into 3 is 84. Next plus into minus is minus 125 into 2 is 250. Next plus into minus is minus 270 into 1 is 270. இது வந்து 0 தான் வரும். 0 multiply with any number you can get it as 0. Next 197 into 1 is 197. இது எல்லாமே பிளஸ்ல இருக்கு அதனால sign multiply பண்ணல. 65 into 2 is 130. 10 into 3 is 30. So இப்போ இங்க என்ன செய்யணும்னா இது வரைக்கும் செப்பரேட்டா ஆட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். இது வரைக்கும் செப்பரேட்டா ஆட் பண்ணிக்கங்க one more ஆன்சர் வரும். இப்போ இந்த ஆன்சர்ல இந்த ஆன்சர்ல எப்படி வரும்னா மைனஸ்ல வரும். இந்த ஆன்சர் மைனஸ்ல வரும் இது பிளஸ்ல வரும். சோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணினா வரதுதான் 225. பிக்கஸ்ட் நம்பர் சைன் வந்து மைனஸ்ல இருக்கு. இத ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர்னு தெரியும். இத அதே மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. சோ இங்க வர ஆன்சர்ல இருந்து இத ஓவரால் ஆன்சரா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏனா இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பர் சைனை போடுங்க. -225 வருது. So இந்த காலம் ஓவர் ஆயிடுச்சு FD. நெக்ஸ்ட் CF க்கு போய்டலாம். CF ஆல்ரெடி நான் மீடியன் டீச் பண்ணும்போது டீச் பண்ணிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கனாலே தெரியும். once again டீச் பண்றேன். CF ன்றது cumulative frequency சொல்லிருக்கேன். CF ன்றது cumulative frequency. So இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா இது இந்த frequency-யை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த frequency இந்த பாக்ஸ்லாம் கிடையாது. ஏனா நான் மீடியன் சொல்லி தரும்போது முன்னாடி இருக்க வேல்யூ சொல்லிருப்பேன். சோ இந்த முன்னாடி இருக்க வேல்யூ கிடையாது. F ல இருந்து தான் CF கண்டுபிடிப்போம். சோ F ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2. F ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. அப்ப 2 + 28 30. 30 + 125 155. 155 + 270 425. 425 + 303 728. 728 + 197 925. 925 + 65 990. 990 + 10 1000. இப்ப பாருங்க ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? சோ நம்மளோட cumulative frequency கரெக்ட்னு அர்த்தம். சோ frequency ல இருந்து கண்டுபிடிக்கிறது தான் CF, that is cumulative frequency. இதுல frequency ல இருக்க first number ஆட் பண்ணிட்டு next நம்பரோட ஆட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் n-ஓ இந்த வேல்யூவும் உங்களுக்கு சேமா இருக்கும். சோ இந்த டேப்லெட் காலம் முடிச்சாலே ஓவரால் பாதி முடிச்ச மாதிரி. இப்போ அவங்க கேட்டிருக்கத ஒண்ணா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டு ஃபைண்ட் மீன், மீன்ன்றது அரித்மெட்டிக் மீன் தான். x bar அதோட சிம்பிள் சொல்லிருக்கேன். a plus summation fd divided by summation f into c. இதுதான் 10 மார்க்குக்கான ஃபார்முலா. தட் இஸ் கிளாஸ் இன்டர்வல் வச்சு வந்துச்சுனா கிளாஸ் இன்டர்வல் வைக்காம வந்ததுனா இந்த fd வராது. summation fx divided by summation f ன்னு வரும். சோ இங்க d வச்சிருக்கிறதுனால a plus summation fd divided by summation f into c. இப்போ a-ன்றது நம்ம இங்க ரவுண்ட் பண்ணோம்ல அதுக்கு தான் ரவுண்ட் பண்ணி எழுதுறது. அப்படி இல்லனா இங்க எழுதிருப்போம். இப்போ a-ன்றது எவ்வளவு எடுத்துப்போம் 32.5. a is nothing but assumed mean. a-ன்றது assumed mean. நம்மளா அஸ்யூம் பண்ண மீன். சோ 32.5 ன்னு எடுத்துப்போம் plus summation fd ஓட வேல்யூ பாருங்க. f யும் d யும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ -225. சோ பிளஸ் இங்க இருக்கு பிராக்கெட் போட்டு -225 divided by summation f ஓட வேல்யூ 1000 அதை எடுத்துட்டோம் into c. c ன்றது width of the class interval. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5 ன்னு வந்துருச்சு. சோ இப்போ என்ன செய்றீங்கன்னா இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 225 into 5 மல்டிப்ளை பண்ணனா 1125 வரும்.
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -1125 டிவைடட் பை 1000 வரும். ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால 3 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் போட்டிருக்கோம், 1.125 போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. ஸோ 32.5 மைனஸ் 1.125. ஸோ இது சப்ராக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 32.5. இங்கே மேலே எதுவும் நம்பர் இல்லாததுனால 0 போட்டிருக்கேன். கால்குலேட்டரில் போடும்போது ஈஸியாக தான் இருக்கும். 1.125. ஸோ 10ல் 5 சப்ராக்ட் பண்ணுறோம், இங்கேருந்து borrow பண்ணுறோம். 10ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 5, 9 minus 2 7, 4 minus 1 3, 2 minus 1 is 1 3. ஸோ 31.375 இதுதான் மீன், தட் இஸ் arithmetic மீன். இதுதான் மீனோட வேல்யூ. நெக்ஸ்ட் மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். டு ஃபைண்ட் மீடியன், மீடியனுக்கு ஃபார்முலா தெரியும், L plus n by 2 minus m divided by f into c. ஸோ L n by 2 m c f இது எல்லாமே மீடியன் கிளாஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மீடியன் கிளாஸை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மேஷன் எஃப்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இதை என்னன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் n சம்மேஷன் f. ஸோ n by 2, n by 2னா n எவ்வளோ 1000. ஸோ 1000 by 2 வந்து 500. இப்போ 500 இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 500 எங்கே வரும், இங்கே 2 வரைக்கும் தான் வரும், இங்கே 30 வரைக்கும் தான் வரும், இங்கே 155, இங்கே 425 வரைக்கும் தான் வரும். அப்போ 425க்கு அப்புறம் தான் நமக்கு 500 வரும். அப்போ இங்கே ஆரோ மார்க் போட்டு இதை பென்சிலில் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இதுக்கு பேர் வந்து மீடியன் கிளாஸ். இதுக்கு பேர் தான் மீடியன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் இந்த மீடியன் கிளாஸ் பாக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த பாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, n எவ்வளோ வந்துச்சோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி 500 வந்து இங்கே 500 CF அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 500 இங்கே 425 வரைக்கும் தான் வரும். 425க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 500 வரும். ஸோ அப்போ இந்த பாக்ஸில் 500 வரும். அதாவது 426லேருந்து 728 வரைக்கும் இந்த பாக்ஸ். ஸோ இந்த மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாலேருந்து இந்த L இதெல்லாம் எழுதுறதுக்கு. ஸோ Lன்றது லோயர் லிமிட். ஸோ இந்த பாக்ஸில் லோயர் லிமிட், ஸ்டார்டிங் லிமிட்னது 30. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். Mன்றது ப்ரிசீடிங் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. Mன்றது ப்ரிசீடிங், அதாவது நீ போட்ட பாக்ஸுக்கு ப்ரிசீடிங் தான் என்னது மேலே, அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 425. Mன்றது 425, இதுக்கு மேலே நீ போட்ட பாக்ஸுக்கு மீடியன் கிளாஸ்க்கு மேலே. நெக்ஸ்ட் Fன்றது நீ பாக்ஸ் போட்டல அதோட ஃப்ரீக்வன்சி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், அந்த இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம், இதுதான் ஃப்ரீக்வன்சி. Fக்கு நேராக பாருங்க 303. Cன்றது ஆல்ரெடி சொன்னதுதான், width of the class interval 35 minus 30 is 5. ஸோ இந்த கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கோம். மீடியன் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ வந்து 30, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டாச்சு, பிராக்கெட் போட்டுங்க. n by 2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 500. இந்த மைனஸ் as it is m 425 divided by fன்றது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 303 into 5. இதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டீங்கன்னா அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாக்ஸ்லேருந்து எடுத்து எழுதுனீங்கன்னா டைரெக்டாக தப்பு பண்ணிடுவீங்க. அதனால இதை ஒரு ஸ்டெப் எழுதிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் 30 அப்படியே இருக்கும். 500 minus 425 வந்து 75 divided by 303 into 5. ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. கால்குலேட்டரில் போடுற மாதிரி இருந்தால் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க. எப்படி வேணால் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 75 into 5 வந்து 375. அந்த 375, அதாவது 75 into 5 வந்து 375 300ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2367 போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இல்லை 3 டெசிமல் பிளேசஸ் எடுத்துங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இல்லை 3 நம்பர். இப்போ நீங்கள் 2 நம்பர் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ இந்த 2 நம்பர் எடுக்கிறீங்கன்னா தேர்ட் நம்பரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தேர்ட் நம்பர் 5ஓ 5க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா இங்கே இருக்க நம்பரில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1.24 வரும். நான் இங்கே என்ன எடுத்துருக்கேன்னா 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 1.236. அப்போ நான் ஃபோர்த் நம்பரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இது 5ஐ விட அதிகமாக இருக்குது. 5ஓ 5ஐ விட அதிகமாக இருந்தாலும் இங்கே ஒரு நம்பரை ஆட் பண்ணிப்போம், 76ன்னு வரும். இங்கே ஒரு நம்பரை ஆட் பண்ணிப்போம். அப்போ இந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது இந்த 7 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா 8ஆக மாறிடும். அப்போ 1.238. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 30 + 1.238 வந்து 31.238. இந்த வேலை தான் மீடியன் கண்டுபிடிக்கணும்.
நெக்ஸ்ட் நம்ம மோட் பார்க்கலாம். So mode equal to L plus F1 minus F0 divided by 2 F1 minus F0 minus F2 into C. இதுதான் ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் போன வீடியோலயே மோட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மோடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மோடல் கிளாஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ மோடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினில் எதை ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கணும். கொடுத்துருக்க கொஸ்டினில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது இதுலன்னு பார்த்தோம்னா 303 தான் ஹையஸ்ட், அதை விட அதிகம் எதுவும் இல்லை. ஸோ 303 இங்கே வந்து பாருங்க, இப்போ நம்ம டேப்லெட் காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே 303 வருதுல்ல. ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு இதுதான் மோட். ஆல்ரெடி இதுதான் நம்மளுக்கு மீடியன் கிளாஸாகவும் வந்தது, ஒரு சில கொஸ்டினில் ஒரே மாதிரியும் வரும். ஸோ அகெயின் இதுக்கு ஆல்ரெடி பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இதை வந்து மோடல் கிளாஸ்ன்னு எழுதிக்கிறோம். அந்த சைடு மீடியன் கிளாஸ்ன்னு எழுதுறதுனால இந்த சைடு மோடல் கிளாஸ்ன்னு எழுதுறேன். இங்கே ஆல்ரெடி மீடியன் கிளாஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரே பாக்ஸில் தான் வருது. ஸோ மோடல் கிளாஸ்ன்னும் போது எல் எவ்வளோ வருது 30 எடுத்து எழுதியாச்சு. F1ன்னும் போது எதை பாக்ஸ் போட்டோமோ அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ 303. F0ன்றது அதுக்கு மேலே இருக்க ஃப்ரீக்வன்சி 270. நெக்ஸ்ட் F2ன்றது கீழே இருக்க ஃப்ரீக்வன்சி 197. Cன்றது width of the class interval, அதாவது இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 35 minus 30 வந்து 5. ஸோ இது கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இப்போ மோட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 30 எல்லுக்கு பதில் 30 ப்ளஸ் F1 வந்து 303 மைனஸ் F0 வந்து 270 ஹோல் டிவைடட் பை 2F1னா F1னை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 303 இன்டூ 2 வந்து 606ன்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் F0 270 மைனஸ் F2 197 இன்டூ கிளாஸ் இன்டர்வல் வந்து 5. ஸோ எல்லாத்தையும் ப்ளாட் பண்ணு. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 303 minus 270 33 வருது divided by இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ்ல இருக்கு. ஸோ 270யும் 97யும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா மைனஸ் 467 வருது. இங்கே பிளஸ் 606 இருக்கு. ஸோ 606ல 467 சப்ராக்ட் பண்ணோம்னா 139, பிகர் நம்பர் சைன் வந்து பிளஸ். ஸோ 139 போட்டாச்சு இன்டூ 5. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை டிவைட் பண்ணிட்டும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணிட்டும் டிவைட் பண்ணலாம். நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 33 இன்டூ 5 வந்து 165 வருது. ஸோ 165 139ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.1870 வருது. 1.1870. இந்த 30 கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு வாங்க, எல்லா இடத்துலையும் அப்படியே 30 வரட்டும். கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிவைடு மல்டிப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சு இந்த மாதிரி ஹோல் நம்பராக வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே டெசிமல் நம்பர் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா தேர்ட் நம்பரை பாருங்க 7 இருக்கு. அப்போ இது என்ன ஆகிடும் 8 9ஆக மாறிடும். நான் இங்கே 3 நம்பர்ஸ், ஏன்னா நான் மீடியனுக்கு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறதுனால மோடுக்கும் 3 நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஸோ தேர்ட் நம்பர் நான் எடுக்க போறேன்னா நான் ஃபோர்த் நம்பரை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஃபோர்த் நம்பர் என்னவா இருக்கு 0வா இருக்கு. 0வா இருக்குன்னா முன்னாடி இருக்க நம்பரை ஆஸ் இட் இஸ் எழுதிக்கணும். இன்கேஸ் இது 8ஆ இருந்துச்சுன்னா இதை ஒன்று ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ மோடோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31. இதை 30 கூட 1.187 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் 31.187ன்னு வந்திருக்கு. ஸோ இது மோடோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா வெரிஃபை வித் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸோ இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 இன்டூ மீன் மைனஸ் மீடியன். இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. 2 மார்க்கில் கேட்பாங்க. மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 இன்டூ மீன் மைனஸ் மீடியன். ஸோ நம்மளுக்கு மீனோட வேல்யூ என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 31.375 இந்த சம்மில். அதே மாதிரி மீடியன் எவ்வளோனா 31.238. மோட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 31.187. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 3 2 1 தான் இருக்குது. எல்லாமே 5 விட கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்குது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 3 என்ன தான் வரும்னா 31 தான் வரும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படியுமே 2 ஆகிடும். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலன்னு பார்க்கலாம். இல்லைனா இதை எங்கேயே அப்ராக்சிமேட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ இப்படி பண்ணும்போது இப்போ இங்கே 31 மீன் எவ்வளோனா 31.375, மோட் வந்து 31.187 ஈக்குவல் டு இந்த 3 as it is. மீனோட வேல்யூ 31.375, மீடியனோட வேல்யூ 31.238 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா 0.188ன்னு வருது. இங்கே 3 as it is, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 0.137 வருது. 0.188 as it is, இதை 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0.411 வருது. ஸோ இப்போ வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம்
இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாருங்க 0.1 இருக்கு இங்க 0.4 இருக்கு 5 விட அதிகமானாதான் இங்க என்ன சொல்லிருக்கேன் 1 ஆட் பண்ணிக்கோங்க இங்க 5 விட கம்மியா தான் இருக்கு சோ 0 தான் வரும் இங்கேயும் 5 விட கம்மியா தான் இருக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் அப்ப 0 தான் வரும் சோ 0 = 0 the empirical relation is true ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சுனா true ரெண்டும் ஈக்குவலா வரலனா not true இங்க பாத்தீங்கன்னா இதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணா 0 தான் வரும் இங்கேயும் ரவுண்ட் ஆஃப் பண்ணா 0 தான் வரும் the empirical relation is true கடைசியா ரிசல்ட் நம்ம இவ்வளவு நேரம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் எடுத்து எழுதிடலாம் மீன் வந்து 31.375 மீடியன் வந்து 31.238 மோட் வந்து 31.187 hence the empirical relation is true இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப மீனுக்கு வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேஸ் மீடியனுக்கு 3 டெசிமல் பிளேஸ் மோடுக்கு 1 டெசிமல் பிளேஸ் அப்படி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் மூணுத்துக்குமே ஈக்குவலா பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர்னா 2 நம்பர் கண்டுபிடிங்க 3 நம்பர்னா 3 நம்பர் எல்லாத்துக்குமே இப்போ நான் வந்து 4th டெசிமல் பிளேஸை பார்த்து 3 டெசிமல் பிளேஸ்ல எழுதிருக்கேன் அதே மாதிரி இப்போ நீங்க தேர்ட் எடுக்க போறீங்கன்னா தட் இஸ் 2 டெசிமல் பிளேसेस எடுக்க போறீங்கன்னா தேர்ட் நம்பரை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க தட்ஸ் ஆல் thank you